ஹாய் மக்களே, வெல்கம் டு லோட்டஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்துட்டு பீட்ரூட் அல்வா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அல்வா வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு அதோட நீங்களும் வந்துட்டு அதே மெத்தடில் வந்துட்டு செய்து பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்திருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்துட்டு எனக்கு கொடுத்தா தான் நான் ஒவ்வொன்றுத்துக்காக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து பண்ணுவேன். தென் எல்லாமே இப்போ வந்துட்டு பீட்ரூட் அல்வா அப்படின்றது எல்லாருமே வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு மாதிரி பண்ணியிருப்பேன். நீங்கள் அது போல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதை செய்து பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்தது. ஆனால் அதோட நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து அதை காட்டணும், நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டணுன்றது கொஞ்சம் டைம் கொடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதே போல் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு என்கரேஜபிளாக இருக்கும். அதை இன்னும் அப்படின்றத நான் எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்ருப்பேன். ஷார்ட்ஸை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். லாங் வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் செஞ்சுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் லைக்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மறந்துடுறீங்களோ என்னவோ. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய். இப்போ நாம் வந்து பீட்ரூட் வந்துட்டு திருவிக்கிடலாம். நம்ம நல்லா இது போல் வந்துட்டு உதிரியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் நெய் போட்டுட்டு காய வச்சுருக்கோம். அதில் காய்ஞ்ச பிறகு அந்த பீட்ரூட் எடுத்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு அது முழுசாக வந்துட்டு போட்ட உடனே ரெடி எடுத்து இது மாதிரி நம்ம பீட்ரூட் அல்வா நம்ம எந்த அளவுக்கு நெய் ஊற்றிட்டோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா அடிப்பிடிக்காமல் இருக்கும், ஒரு தீஞ்ச வாடை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த நெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா அது வந்து கொஞ்சம் வதங்கணும் அது. ஸோ அதில் நிறைய தண்ணி இருக்கும்ல, பீட்ரூட்டில் நிறைய தண்ணி இருக்கும்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விடணும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறதே தான். நம்ம பாட்டுன்னு போட்டுட்டு அப்படியே ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து கிளறி விடணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துட்டு அந்த நெய்யில் வந்து நல்ல துவண்டு இருக்குது. இதுக்கு அடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் பால் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் அந்த பால் வந்து ஒரு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இப்போ நான் இந்த வீடியோவில் அதுக்காக தான் உங்களை வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விட்டு அதில் வந்து நீங்கள் வந்து வேக விடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பாருங்கள், இதே போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக விட்டுட்டு அதை கொதிக்க விட்டு அது போலலாம் வந்து இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் இதோட டிப்ஸே இதில். ஸோ அதில் வெந்து அப்படியே ஆட் ஆகி கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபைனலில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எப்படி இருக்கும் இதோட அல்வா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து டைம் கொடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றது. எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யும்போது ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் செய்யும்போது அந்த செயல் வந்து முடிவு வந்து ரிசல்ட்டு ரொம்ப நல்லா கொடுக்கும். பாருங்கள், மூடி போட்டுட்டு அந்த மாதிரி வேக விட்டு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு இது பண்ணிடணும். இதை நல்லா வந்துட்டு குக்கரை வந்து நல்லா மூடி போட்டு விடணும். இப்போ வந்து அதுக்கு வந்து வெயிட்டர் போட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த
ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காவோட விதைங்களை பிரித்து கொட்டிக்கிடணும். அப்படி அந்த ஏலக்காயில் இருக்கிற விதையை வந்து பிரிச்சுட்டு விதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை பிரிச்சுக்கிறதுக்கு இது வந்துட்டு இந்த குக்கரில் வந்து அந்த இது வெந்துட்டுருக்கு. பால் ஊற்றி கிண்டி விட்டது. நம்ம பாலை ஊற்றி உடனே நம்ம போட்டுவிடல, அதை நல்லா வந்து கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை ஆட் பண்ணி அதோட எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றது அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தெரிஞ்ச பிறகு தான் ஸோ நாம் வந்துட்டு இது வெயிட்டர் வந்து போடுறோம். நம்ம க்ளோஸ் பண்ணி வெயிட்டர் போடுறோம். விசில் வந்துடுச்சு. இப்போ நாம் இதை பாருங்கள், அந்த விதை இருக்குல்ல, அந்த ஏலக்காய் உள்ளே இருக்குல்ல, அந்த விதையை மட்டும் நல்லா பவுட்ரு அப்படி நசுக்கிக்கிடணும். ஸோ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அதே நல்லா வந்து இப்போ கிண்டி பார்த்துக்கிடணும். அதுக்கு ஒரு விசில் வந்த உடனே நம்ம எடுத்துக்கிடலாம். சரிங்களா? பாருங்கள் இப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து கிண்டி விடணும். இப்போது சுகர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இது என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே அந்த மாதிரி ஒரு அளவு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு ஒரு தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு மில்க் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்னொரு இதை என்னென்னலாம் மெட்டீரியல் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்துட்டு நம்ம இவ்வளோ போட்டால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இது அல்வா நம்ம பண்ணுறோம். அந்த அல்வாவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்வீட் இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்லா கெஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ இப்போ இதுக்கு இந்த பீட்ரூட்டுக்கு ஆல்ரெடி பீட்ரூட்லேயே இனிப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு அது இப்போ வந்து நாங்கள் அந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் கலந்துக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குவான்டிட்டி வந்து எடுத்துக்கணும். ஒரு மில்க் ஆட் பண்ணும்போது கூட அளந்து வந்துட்டு ஊற்றலை. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ நினைதோ அது எவ்வளோ முழுகணுமோ அந்தளவுக்கு போட்டு அது ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் வந்துட்டு நம்ம வந்து வளர்த்துக்கிடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் செய்து பார்க்கும்போது அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் செய்து பார்க்க உங்களுக்கு அதோட இது வரும். இப்போ அதை நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். அதே போல் நீங்கள் செய்யுங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆனால் அளந்து விட்டு நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கேன், அவ்வளோவா நல்லாவே வராது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ன குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறதும் சரி, சுகர் ஆட் பண்ணுறதும் சரி, ஒரு காமனாக நம்மளுக்கு வந்துட்டு அதோட வித்தியாசம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, பாருங்கள் அடிப்பிடிக்காமல் இப்படி கிண்டி விடணுங்க. கேரட் அல்வா பார்த்தீங்கன்னா உண்மைக்கே நான் சொல்கிறேன், நான் வந்து இதை செய்யணும் அப்படின்றது தான் வந்துட்டு. ஆனால் இந்த பீட்ரூட் வந்துட்டு நான் பொரியல் தான் சாப்பிட்ருக்கேன். அது அல்வாலாம் அவ்வளோ விருப்பப்பட்டு நான் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் பண்ணி சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் செய்து டேஸ்ட் பண்ணேன், அம்பிட்டு சூப்பராக இருந்தது. அப்படி இவ்வளோ நல்லா வந்தது பாருங்கள். வாங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான் லைஃபா? இதுல தண்ணி ஆச்சுன்னு சிம்மில் தான் இப்போ இருக்குது. ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது இந்த சமயத்தில், சிம்மில் தான் வைக்கிறோம். இப்போ நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பு போடும். முதல்ல ஊற்றின நெய் வந்து
அந்த பீட்ரூட் இருக்குல்ல, அந்த பீட்ரூட்டு அது வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு அந்த நெய்யில் வந்துட்டு அந்த நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி அந்த நெய் அந்த அல்வாவுக்கான ஒரு இது கொடுக்கும் வேகிறதுக்கு. அதில் இப்போ இது வந்துட்டு அந்த எதுலேயுமே ஒட்டாமல் இருக்கணும்ல, நல்லா ஒரு இதுவாக அதுக்கு முந்திரி பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு வேகிற அளவுக்கு தான் அது கூட அதில் அது நல்லா ப்ரௌன் கலரில் வரும், ஒரு நல்ல ஒரு ரெட் டிஷ்ஷாக வரும். அப்படியே அதையும் நல்லா கிளறி விடணும் பாருங்கள். அப்படியே போட்டு விட்டுட்டே எடுத்து தீயை விட்டுட்டே எடுத்து கொட்டக்கூடாது. ஸோ அதை நல்லா வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருந்து இது மாதிரி ஒரு தாளிதம் பண்ணுற ஒரு இதில் போட்டுட்டு நம்ம வந்து தொழி விட்டுகிட்டே இருக்கணும், அதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த சைட்லேயும் இது பண்ணிக்கிடணும். அப்படியே ப்ரௌனாக வருது பாருங்கள். ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்துட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது. இந்த முந்திரி பருப்பு வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது சரிங்களா, செவந்திருச்சு நம்ம ப்ரௌனாக வந்துச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக. இப்போ இதை எடுத்து இதில் நம்ம கொட்டிடலாம் பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படியே வாசம் அள்ளுதுங்க. இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா நெய் வாசனை அள்ளுதே அள்ளுதே அள்ளுது. அல்வாவும் பின்னுது பின்னுது பின்னுது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அல்வா இஸ் ரெடி ரெடி ரெடி. அல்வா இஸ் ரெடி. அல்வா எப்படி வருது? அப்படியே வாழை இலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாழை இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டில் வாழை இலை மரம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு போதும் போதும் போதும். அல்வா நீங்களா அல்வா எப்படி வந்திருக்குன்னு? செம்மையாக இருக்கா? அப்பா அப்பா செம்மையாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நல்ல வேலை செய்கிறானே, அந்த வேலையை கெடுக்கணுமா? அவனை ஏன் கெடுக்கிறேன்? வாவ், அந்த முந்திரி பருப்புக்கும் அந்த இதுக்கும் அல்வாவுக்கும் அப்படியே அதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசி, ருசியோ ருசி அப்படிம்பாங்களா அந்த மாதிரி. இந்த பார்த்தீங்களா எப்படி முந்திரியோட இருக்கு? சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அல்டிமேட் லெவல் டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பார்க்கணும் சரிங்களா. நான் இதை எடுத்து வெத்தலையில் வச்சுட்டு இதை மடித்து சாப்பிடுவேன். இப்படி வெத்தலையில் வச்சு இப்படி மடித்து, இது ஒரு டேஸ்ட்டு அப்படியே பீட்ரூட்டுக்கு. அந்த சாப்பிட்ட உடனே இது ஒன்று தருவாங்க பார்த்தீங்களா, பீடா மாதிரி போடுவாங்கள்ல, அதில் அந்த வெத்தலையில் வந்துட்டு இதை வச்சு இந்த அல்வாவை வச்சுட்டு மடித்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசி. தேங்க்யூ.